ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே திருவண்ணாமலை பற்றி தெரியும். திருவண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையார் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் கார்த்திகை தீபம் அப்படின்னா நிறைய க்ரௌடு போவாங்க. எங்கள் ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் போயிட்டுருக்கு. செங்கல்ல நம்ம போய் அங்கே அண்ணாமலையார் கோயிலில் தெலுங்கில் இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து நம்ம திருப்பதி போகிறோம். அங்கேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து பெரிய பெரிய தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, ஒரு சில அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கும், பிராண்ட் வேல்யூ இருக்கும். அப்படி வரும்போது ஆந்திராலேருந்து வந்தவங்க ஒரு சில கல்லை வச்சுருக்காங்க. ஓகே, செங்கல் அடிக்குனா வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேபி ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு தெரியல, அது ஆன்மீகம் உள்ளவங்க தான் அந்த மாதிரி பண்ணதுனால மேக்சிமம் எல்லாருமே அங்கே வர்றவங்க எல்லாம் ஓஹோ, கோயிலில் நம்ம சாமி கும்பிட்றத விட இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலையார் கோயில்னாலே எல்லாருக்கும் தெரியும், திருவண்ணாமலையில் இருக்குது. கார்த்திகை தீபம்னா எல்லாருமே நம்மலாம் போவோம். அந்த கார்த்திகை தீபம் மேலே ஏறியும் அதை நம்ம பார்க்கறதுக்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஓகேவா? இப்போது ஆந்திராலேருந்து வரக்கூடிய தெலுங்கர்கள்லாம் நிறைய பேர் வந்து அங்கே அருணாச்சலம் அப்படிங்கிற பேர் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிட்டு வரதாகவும், தெலுங்குலே நிறைய அந்த பேர் வர மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ மக்கள் ஆந்திராவிலேருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். இது மொழி சார்ந்து நான் வரல. மொழி யார் வேணாலும் யார் சாமி வேணாலும் கும்பிடலாம், அதை பற்றி நான் வரல. ஓகேவா? இங்கே நிறைய பேர் பரிகாரம் பண்ணுற வராங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு பீப்புளும் அதை பரிகாரத்தை பண்ணுற மாதிரி இருக்குது. செங்கல்ல வச்சு வீடு கட்டினா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 செங்கல்ல வச்சு வைக்கிறாங்க. அதை வச்சு ஒருத்தவங்களும் இப்போ எப்படி நான் சொல்கிறேன், இந்த கோயிலில் நல்லா இருக்குப்பா, இதை நான் கல் வச்சேன், ஒரு 4-5 கல் சும்மா அடுக்கி வச்சேன், போய் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி பண்ண வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்ட நம்ம சொன்னால் அது 4 பேர் ஆகும், 4 பேர் 10 பேர் ஆகும். அப்படி ஆனது மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆந்திராலேருந்து நிறைய தெலுங்கர்கள்லாம் வந்தாங்க, வந்து வழிபாடு பண்ணுறாங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸும் பார்ப்பாங்க. ஓகே, என்ன பண்ணுறாங்க, புதுசாக இருக்கே, நம்மளாம் சாமி தானே கும்பிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, ஓகே, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கல்லை வச்சு ஒரு 4-5 செங்கலை வச்சு பின்னாடி திரும்பி பாருங்க, அப்படியே வழிபாடு பண்ணுறாங்க. அவ்வளோ செங்கல். ஓகே, நம்மளும் என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ரோட்டில் போனாலே அது இதையும் பார்ப்போம், இது என்ன அது என்னன்னு நோண்டுவோம். ஓகே, பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி செங்கலை நான் அடுக்கி வச்சேன். இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சு வீடு விட்டாங்க. பெரிய பணம் இப்போ நிறைய வந்து காசுலாம் கிடச்சிச்சு, எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம சொன்னாலே போதும், கடவுள்னு சொன்னாலே ஏமாறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஆன்மீகத்தை பற்றி தவறு சொல்ல விரும்பலை. அதில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, ஏமாத்துறதுக்கான ஒரு இது. ஓகேவா? அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, அப்படி சொன்னாங்களா? ஓகே, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஓகே தமிழ்நாடு பீப்புளும் அதை மாற்றிட்டாங்க. நம்ம ஏன் சாமி கும்பிட்டு நம்ம கல் அடிக்க வச்சா வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் அந்த ரியாலிட்டி என்ன தெரியுமா, எவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்குள்ளே சுற்றினாலுமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த பரிகாரம் தான் கிடைக்கும். இப்போ கல்லை வச்சா வீடு கட்டினா கட்டிடுமா? பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும், அதுதான் மேட்ரு. ஓகே, இந்த மாதிரி நடக்குது. செங்கலுக்கு டிமாண்டு, திருவண்ணாமலையில் டிமாண்டு வந்துச்சு. எல்லாருமே இப்போ நம்ம கோயில் யாகம், அந்த திருமண மண்டபத்தில் யாகத்துக்கு செங்கல் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுவும் நிறைய டிமாண்ட் வந்ததுனால கோயில் நிர்வாகத்துக்கு அதிர்ச்சி, என்னடா இது ஏன் இவ்வளோ செங்கல்லாம் அங்கே இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க. கோயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்புறம் விசாரணைக்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி செங்கலை வச்சு நம்ம ஒரு 4-5 கல்லை வச்சா வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியில் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து பணியாளர்கள் அங்கே கூடிய லேபர்ஸ்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுப்பா, யாருப்பா அது பண்ணுன்னு சொல்லிட்டு அதை வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த சிம்டம்ஸை நான் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது. இந்த போய் மரத்தில் இது கட்டுறது, ஊஞ்சல் கட்டுவாங்க குழந்தைல அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நான் அவ்வளோ டீட்டெயிலாக போக விரும்பல. அதுபோல் இந்த கல்லை வச்சாலுமே செங்கல்லை வச்சா நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கொல்லிமலையில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? பட் ஆனால் இந்த வீடியோ இதன் மூலயமா நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன். ஓகே, ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்குறேன். ஏன்னா எவ்வளோதான் நீங்கள் எங்கே போய் கோயில் இங்கேருந்து இங்கே உலகத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்து என்ன பண்ணாலுமே உங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் தான், கஷ்டப்பட்டால் கடவுள் எதை வேணாலும் கொடுப்பாரு. நீங்கள் இதை அடையணும்னு நினச்சி 100% அதில் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடையலாம். ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க, அதே போல் உங்களோட உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கணும். அதான் இது மூலமா நான் சொல்ல விரும்புது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.